அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த கோயிலுக்கு நீங்க போனீங்கன்னாக இந்த இறைவனை இந்த தெய்வத்தை வழிபாடு செய்தால் 100% உங்க டென்ஷன் குறையும். அதாவது இந்த கேட்டை நட்சத்திரத்தின் வெற்றியடையும் வாழ்வில் வெற்றியடையும் சூட்சமங்களை தான் நம்ம இந்த பதிவில் டீட்டெயிலா பார்க்க போறோம். ஏற்கனவே கேட்டை நட்சத்திரத்துடைய குணங்கள், கேட்டை நட்சத்திரத்துடைய திருமண வாழ்க்கை போன்றவற்றையெல்லாம் நம்ம வீடியோவில் பேசி போட்டிருக்கிறோம், பாருங்க. இப்போ இதில் ஒரு சில விஷயம் சொல்லிடுறேன். இந்த கேட்டை நட்சத்திரம் என்பது புதனின் நட்சத்திரம். இது இருக்கிறது விருச்சகத்தில் இருக்கு. அப்போ விருச்சக ராசி பிறந்தவங்க இங்க புதனோட நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க. இவங்க ஜாதகத்துல புதன் நல்லா இருக்குன்னாக இவர்களுடைய வாழ்க்கையில பிற்பகுதியிலாவது செட்டில் ஆயிடுவாங்க. ஒரு பழமொழி இருக்கும், கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கோட்டை கட்டுவார்கள் அப்படின்ட்டு. இந்த கோட்டை கட்டுறாங்களோ இல்லையோ, ஆனா இவங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு அமையும். சப்போஸ் இவங்க பெண்களாக இருக்காங்க, வேலைக்கே போறதில்லைன்னா கூட இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவிற்கு அந்த சொந்த வீடு பாக்கியம் கிடைக்கும். அதே போல இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சூரிய திசையில அந்த சொந்த வீடு அமையும். அதே சமயத்துல இந்த சந்திர திசை வருது பாத்தீங்களா. சப்போஸ் கேட்டை நட்சத்திரமா இருக்கீங்க, நீங்க சந்திர திசை நடந்துட்டு இருக்குதுன்னா உங்களுக்கு பண பற்றாக்குறையும், பணம் வந்தாலும் கையில நிக்காத அளவுக்கு செலவுகளும் இருந்துகிட்டு இருக்கும். நல்ல ஒரு வசீகர தோற்றப்பொழிவோட தான் இருப்பாங்க. பல் வரிசையில கேப் இருக்கும். அப்படி நல்லா கொஞ்சம் பல்லு கொஞ்சம் முன்னாடி தொத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். சில பேருக்கு இதெல்லாம், சில பேருக்கு விதிவிலக்கும் இருப்பீங்க. சில பேருக்கு அப்படி ரெண்டுமே இல்லை அப்படின்னாக்க பல்லு கொஞ்சம் கரைப்பட்டு இருக்கும். எதையும் வெளிப்படையா பேசக்கூடியவர்கள், மனசுல எதுவுமே வச்சுக்க தெரியாது. மற்றவங்க யாராவது அவங்களுடைய பர்சனலை சொன்னாங்கன்னா கூட மற்றவங்ககிட்ட போய் அதை வெளிப்படையா சொல்லிடுவாங்க. அதனால சில சிக்கலும் வரும். இவங்க ரகசியம் காப்பதில் வல்லவர்கள் அல்ல. அதாவது இவங்க ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் அதிகம் இவங்க கிட்ட உண்டு. ஒரு விஷயத்தை இன்னொரு இடத்துல அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. முன்கோபமும் பிடிவாதமும் இவங்க கிட்ட நிறையவே இருக்கும். இந்த முன்கோபமும் பிடிவாதமே இவங்களுடைய வாழ்க்கையில முன்னேறதுக்கு தடையா இருக்கும். மற்றவங்க அட்வைஸ் பண்ணாலே அதை ஏத்துக்க மாட்டாங்க. தனக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்வாங்க. அதே போல இவங்க அண்ட அயலார்கள், உறவினர்களோட, அதுவும் குறிப்பா வாழ்க்கை துணையுடைய உறவுகள் வகையில கூட பழகிறதுல பேசுறதெல்லாம் கொஞ்சம் கவனமா எச்சரிக்கையா பழகணும். அப்படி இல்லைனாக கருத்து வேறுபாடோடய இருக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கும். ஒரு 4 நாள் நல்லா இருப்பாங்க, திடீர்னு சண்டை வந்துடும், சில பிரச்சனையோட இருக்கிற மாதிரி இருக்கும். இதை பத்திலாம் நம்ம அந்த வீடியோல சொல்லியிருக்கிற. இப்போ லாஸ்ட் 2024 ஜூன் மாசத்துல இருந்து இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல்நல பாதிப்பு, அதாவது காய்ச்சல் வர்றது, அடிக்கடி இருமல், வயிற்றுப்போக்கு, ஃபுட் இன்ஃபெக்ஷன் ஆகுறது, அப்புறம் பாத்தீங்கன்னா ஆஸ்துமா, வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை ஒன் பை ஒன்னா வந்துகிட்டே இருக்கு இல்லையா. அதுக்கு காரணம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ஒவ்வொரு பதிவிலையும், அர்த்தாஷ்டம சனி அப்படின்ட்டு. அதே போல கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த 1 இயரா லாஸ்ட் ஜூன்ல இருந்து 2024 ஜூன்ல இருந்து ஒரு மன போராட்டத்தை சந்திச்சுட்டு இருக்கிறீங்க. அது உறவுகள் சார்ந்து, சப்போஸ் நீங்க கல்யாணம் ஆகாம இருக்கிறீங்கன்னா ஒரு காதல்ல இருப்பீங்க. அந்த காதல் சம்பந்தப்பட்ட உறவு சேருமா சேராதா, அல்லது அந்த உங்களோட பழகிய காதலி அல்லது காதலன் பிரிந்திருக்கிறது, உங்களை விட்டு விலகி போயிருக்கிறது, அந்த மன அழுத்தம் ஒரு பக்கம். கல்யாண வாழ்க்கையில இருக்கீங்க, கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னாலையும் திருமண வாழ்க்கையில ஒரு மன போராட்டம், சற்று உங்க வாழ்க்கை துணைவர் உங்களை விட்டு விலகி இருக்கிறது, சில பிரச்சனையோடு இருக்கிறது, உங்களுக்கும் உடல்நல தொந்தரவு, இந்த பிரச்சனை எல்லாம் இப்ப கடந்த 1 வருஷமா போயிட்டு இருக்கு இல்லையா. இது எப்பதான் முடியும் அப்படின்ட்டு எல்லாருக்கும் எண்ணங்கள் இருக்கும். அதை பத்தி நான் வீடியோல நிறைய பேசியிருக்கிறேன். இந்த சனி பெயர்ச்சி ஆன உடனே உங்களுக்கு முடிஞ்சிடும் அப்படின்றத விட இந்த ஜூன் மாசத்துக்கு பிறகு நீங்க நல்லாவே இருப்பீங்க. இந்த ஜூன் மாசத்துக்கு பிறகு மேக்சிமம் நல்லா இருப்பீங்க. ஓரளவுக்கு உங்களுடைய பாதிப்புகள் என்பது குறையும். இந்த ராகு கேது பயிற்சிக்கு பின்பு இந்த உடல்நல தொந்தரவு போன்றவற்றை இருந்து ஓரளவுக்கு வெளியே வருவீங்க. அதுல இருந்து கொஞ்சம் நிம்மதி அடைவீங்க. ஆனாலும் இந்த உறவு நிலை சார்ந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு நவம்பர் மாதம் வரலும் இருக்கும். நவம்பருக்கு பிறகு ஒரு முடிவு கிடைக்கும். அந்த முடிவு என்பது உங்க சுய ஜாதகத்தின் அடிப்படையில தான். சரி, இப்போ இந்த வாழ்வில் வெற்றி அடையும் சூட்சமங்கள் தான் என்ன, எந்த கோயிலுக்கு போனா பெஸ்டா இருக்கும், சிறப்பா இருக்கும், இந்த டென்ஷன் எல்லாம் குறையும், இந்த மன வேதனை நீங்கும். இப்ப காதல்ல இருக்கீங்க, சக்சஸ் ஆகுமா ஆகாதா, அல்லது ஒரு விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணி பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்குலாம் இருக்கும். அப்படி பிரிந்து இருக்கக்கூடியவர்கள் எந்த தோஷங்களும் இல்லை என்றால் எப்படி நம்ம திரும்பி சேரக்கூடிய வாய்ப்பு எப்போ வரும், அதற்கு என்ன செய்யலாம்,
என்ன பரிகாரங்கள் செய்யலாம், அல்லது பணம் இல்ல கடன் பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் கேட்டை நட்சத்திரத்தில் பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள் கொஞ்சம் கடன் இருக்கும், பணம் பிரச்சனை ஏற்ற தாழ்வான ஒரு சூழ்நிலையில் இருக்கும். சில பேருக்குலாம் இந்த வீடு வாகனம் சம்பந்தமான செலவுகள், அது சம்பந்தமான கவலைகளும் இருக்கும். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் தாயார் வகையிலையும் கவலைகள் இருக்கும். தாயாருக்கு உடல்நல தொந்தரவு, பாதிப்பு, வீட்டுக்கு செலவு, கட்டுறதுக்கு வீடு ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஆனா அது முடிக்க முடியல, பில்டர்ஸ்க்கு பணம் கொடுத்தாச்சு ஆனா அவங்க கட்டி நமக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணல, பணம் வாங்கிக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்படி ஒரு மன குறைகள்லாம் இந்த காலகட்டத்தில் இருந்துகிட்டு இருக்கும். சோ அப்படிப்பட்டவர்களும் பாத்தீங்கன்னாக்க இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முதல் சூட்சமம் எதுனாக்க ஜேஷ்டா தேவியை வழிபாடு செய்யறது உங்களுக்கு பலவிதமான சகலவிதமான நன்மைகளை ஏற்படுத்தும். பொருளாதார ரீதியாக சொல்றேன், பணம் நிறைய கிடைக்கும், வாழ்க்கையில இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்படும். பொதுவாகவே கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முதல் பகுதியில நிறைய போராட்டங்களை சந்திச்சு வாழ்க்கையில பிற்பகுதியில் தான் செட்டில் ஆகிற மாதிரி இருக்கும். குடும்ப வாழ்க்கையில விட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் நிறையவே இருந்துகிட்டு தான் இருக்கும். இந்த பிரச்சனைக்கெல்லாம் நீங்க தொடர்ந்து வழிபட வேண்டிய தெய்வம் எதுன்னா ஜேஷ்டா தேவி. எங்க இருக்கு அப்படின்னாக்க தமிழகத்துல பெரும்பாலான கோவில்கள் இருக்கு. அந்த காலத்துல பல மன்னர்கள் ஜேஷ்டா தேவி குலதெய்வமாக கொண்டிருந்தாங்க. அதற்கு நிறைய வரலாறுகளும் இருக்கு. நான் சொல்ற ஒரு 2 கோயில் பாருங்க. காஞ்சிபுரத்துல பெருநகர்ல இருக்கக்கூடிய பிரம்மபுரீஸ்வரர் அந்த கோவில்ல ஜேஷ்டா தேவியை சன்னதி இருக்கு. அந்த ஜேஷ்டா தேவியை வழிபாடு செய்யறது, அங்க கோயிலுக்கு போயிட்டு வர்றது உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும். அதாவது பிரிந்த காதல், பிரிந்த கணவன் மனைவி உறவு நிலையில சேரத்துக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். பணம் பிரச்சனை தீரும். முதல்ல கடன் ஒழியும், கடனை ரீபேமெண்ட் பண்றதுக்கான சூழ்நிலைகள் வரும். அப்போ உங்களுக்கு பொருளாதார ரீதியாக முன்னேற்றங்கள் வரும், நல்ல வேலை கிடைக்கும், அதனால பணம் வரும். அல்லது பிசினஸே கூட தேக்க நிலையில் இருக்குன்னாக அந்த பிசினஸை முன்னேற்றுவீங்க, இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி அதுல வருமானம் வரும், அதன் மூலம் உங்களுக்கு முன்னேற்றம் வரும். அதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னாக்க ஜேஷ்டா தேவியை வழிபாடு செய்யறது நன்மை. அது காஞ்சிபுரத்துல அருகாமையில் இருக்கக்கூடியவர்கள் பெருநகர்ல பிரம்மபுரீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். திருவனைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோயில்ல கூட ஜேஷ்டா தேவியோட சிலை இருக்கு, அங்க கூட நீங்க போயிட்டு வணங்கிட்டு வரலாம். அதே போல வீட்லயே ஜேஷ்டா தேவியை வச்சு வழிபாடு செய்யலாமா அப்படின்னு ஒரு சில பேருக்குலாம் கேள்விகள் வரும். வீட்டுல ஜேஷ்டா தேவியை வச்சு வழிபாடு செய்யக்கூடாது. அதுதான் முக்கியமா நான் சொல்ல வரேன். கோவிலுக்கு போயிட்டு வணங்கிட்டு வாங்க. ஜேஷ்டா தேவியே பல பெயர்கள், அதாவது ஜேஷ்டா தேவி நல்ல பருத்த சரீரமோ ஒரு பெரிய தொந்தியும் இருக்கக்கூடிய ஒரு பெண் தெய்வம். இந்த ஜேஷ்டா தேவிக்கு இன்னொரு பெயர் உண்டு, மூதேவி அப்படின்னு கூட பெயர் உண்டு. ஜேஷ்டா தேவி வழிபாடு செய்யும் போது பாத்தீங்கன்னாக்க செல்வம் வரும். ஆனா வீட்டுல வச்சு வழிபாடு செய்யக்கூடாது. அடுத்த சூட்சமும் என்னன்னாக்க காலையில எழுந்த உடனே நீங்க பாத்தீங்கன்னாக்க 2 கையும் உள்ளங்கையும் ஒன்னா வச்சு அதுல பார்க்கணும். நீங்க கண் விழிச்சு அந்த உள்ளங்கையை பார்த்து நீங்க அன்னைக்கு நினைச்சுக்கணும், இன்றைய நாள் சிறப்பான நாள், மகிழ்ச்சியான நாள், பணம் வருது, ஆரோக்கியமா இருக்கிறோம் எல்லாருமே நாங்க அப்படின்னு நீங்க வேண்டிக்கிட்டீங்கன்னாக்க அந்த சூட்சமத்தை தொடர்ந்து ஃபாலோ பண்ணும் போது உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படும். அடுத்தது கூட நீங்க கண்ணாடியில உங்க முகத்தை பார்க்கலாம், அல்லது பிள்ளையார் வழிபாடு செய்யலாம். ஆனா காலையில் எழுந்த உடனே இந்த உள்ளங்கையை பார்க்கறத கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஃபாலோ பண்றது நல்லது. அடுத்ததாக இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய தடைகள், பிரச்சனைகள், தொழில் பிரச்சனைகள், அரசு பணி கிடைக்கல, அரசு பணிக்காக முயற்சி பண்றீங்க அப்படின்னாக்க நீங்க தந்தை கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு சூரிய காயத்ரி மந்திரமும் சந்திர காயத்ரி மந்திரமும் சொல்லி நீங்க காலையில ஒரு அகல் விளக்கோ அல்லது காமாட்சி அம்மன் விளக்கோ ஏத்தி வச்சு வழிபாடு செய்யுங்க. சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு வர்றது கூட உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். மேக்சிமம் உங்களுக்கு இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு சில பிரச்சனைகள்லாம் முடிஞ்சுக்கிடும். இந்த ராகுகேது பயிற்சி, குரு பயிற்சி எல்லாம் வந்தோடனே இந்த மேக்சிமம் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் கூட தொழில் ரீதியாக ஒரு இடமாற்றம்லாம் அடைவீங்க, பணம் வரும். ஆனா பணம் நஷ்டப்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. நம்ம அந்த குரு பயிற்சி பலன்கள்லாம் போட்டிருக்கிறோம், பாருங்க. அதே போல உங்களுக்கு இந்த நவம்பர் மாதத்திற்கு பிறகு முழுசாவே ஒரு தெளிவான சொல்யூஷன் கிடைச்சிரும். காதல் கல்யாணம் ஆகுமா ஆகாதா, இல்ல நீண்ட நாள் மேரேஜே ஆகாம தள்ளி போயிட்டு இருக்குதுன்னா வரன்லாம் கூட இந்த 2025 நவம்பருக்கு பிறகு அமைந்து கல்யாணம் ஆகக்கூடிய வாய்ப்பே உண்டு. அதே போலதான் உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க திருமண வாழ்க்கையில பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி கூட தோஷங்கள்லாம் இல்லாம இருக்கிறீங்க அப்படின்னாக்க சேர்ந்து விடக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நாளையில எழுந்தோடனே இந்த உள்ளங்கையை பாருங்க, இதெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே போல விருச்சிகத்துக்கு 8ஆம் வீடு மிதுனம், மிதுனத்தின் அதிபதி புதன். புதன் பெருமாளையும் குறிக்கும். அதே போல மீனாட்சி அம்பாள் வழிபாடும் உங்களுக்கு சிறப்பை குறிக்கும்.
இந்த மீனாட்சி அம்பாள் வழிபாடு நீங்க மதுரை போயிட்டு மீனாட்சியை ஒரு முறை தரிசிச்சுட்டு வேண்டிக்கிட்டு வாங்க, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். நீண்ட நாள் வீடு கட்டணும், வீடு வாங்கணும், அது முடியல அப்படின்னா நீங்க மீனாட்சி அம்பாள் வழிபாடு செய்யறது நல்லது. கணவன் மணி உறவு நிலை சரியில்லைனாலையும் நீங்க மீனாட்சி அம்பாள் வழிபாடு செய்யறது நல்லது. இதுதான் முக்கியமான சூட்சமம். இந்த வழிபாட்டு முறை, இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. உங்களுடைய டென்ஷன் குறையும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.